அனைவருக்கும் வணக்கம். மந்த் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல மந்த்லி லெவல்ஸ் பார்க்கலாம். இது பொசிஷனுங்க, இன்ட்ராடே கிடையாது. இது டோட்டலி வேற டாபிக். இது சம்பந்தமே கிடையாது. இன்ட்ராடே நம்ம போடுற ஆப்ஷன் அதுக்கும் இதுக்கும் இது அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை ஹெட்ஜிங்கோடு எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஹெட்ஜிங் இது தெரிஞ்சு எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். இல்லை டைரக்ஷன் ட்ரேடே எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் சப்செட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக டைரக்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, இது அனைத்துமே டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் என்ன வேல்யூங்கிறதும் சொல்கிறோம். அந்த ப்ரைஸ் வரும்பொழுது அங்கே நியராக கன்ஃபர்மேஷன் இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நீங்கள் என்ன டெக்னிக் பயன்படுத்துறீங்களோ அதை கூட கன்ஃபர்மேஷன் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணி எடுக்கணுமோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி அங்கே பை எடுங்க. இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீக்கும் நம்ம லெவல்ஸ் கொடுக்குறோம். வீக்லி லெவல் நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். மந்த்லி லெவல் இப்போ அப்டேட் பண்ணுறேன். இயர்லி லெவல் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். இயர்லி லெவல் இயர் பிகினிங் ஜனவரிலேயே அப்டேட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மந்த்லி லெவல் இது மந்த் வருகிற 25th நினைக்கிறேன், நவம்பர் எக்ஸ்பைரி. அது வரைக்கும் இது வேலிட் இந்த வேல்யூஸ். அதுக்கப்புறம் நியூ வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? இதனுடைய மினிமம் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் மினிமம் டார்கெட் நான் சொல்கிறது. ஓகேங்களா? இயர்லி லெவலும் மந்த்லி லெவலும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும்போது பெட்டர் மூவ்மெண்ட் இருக்கும். அதே போல் மந்த்லி லெவலும் வீக்லி லெவலும் ஒரே இதில் மேட்ச் ஆனால் அது இன்னும் பெட்டர் மூவ்மெண்ட் இருக்கும் அந்த இதுக்கு. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் கோலேஷன் பண்ணி கரெக்டாக உங்கள் டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எதையுமே அங்கே ட்ரேட் பண்ணாதீங்க. கன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் தெரியும் அவங்க எங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணி எப்படி எடுப்பாங்க. மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குங்க. இங்கிருந்து மேலே போனால் நியர் 26,668 26,738 இதுக்குள்ள செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் செல் எடுக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 26,738 மேல டே கேண்டில் க்ளோஸ் வச்சா நீங்க எக்ஸிட் ஆயிடும் அந்த என்ட்ரில இருந்து. அதனுடைய மினிமம் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் அந்த டைரக்ஷன் இருக்கும்போது. மார்க்கெட் இங்கிருந்து கீழே வந்தா 25,462 இருந்து 25,332 எங்கனாலும் பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டாப் லாஸ் 25,332 டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல. நாம வந்து எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் எதுவுமே பார்க்கறது கிடையாது. வேல்யூ சம் கால்குலேஷன்ஸ் அவ்வளோதான் இதுவும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய டார்கெட்டும் 100 பாயிண்ட்ஸ் மினிமம் டார்கெட்டு. மேக்ஸிமம் டார்கெட்டு அந்த டைரக்ஷன் இருக்கும்பொழுது எவ்வளோ டார்கெட் போகுன்றது நீங்கள் யூகிச்சு நீங்களே உங்கள் கால்குலேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட். இது மந்த்துக்கான லெவல். வீக்லிக்கான லெவல் நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.